இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் நேரடி மானிய திட்டத்தை மாநில அரசுகள் மூலமே செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு வலியுறுத்துவதாக சட்டசபையில் கவர்னர் ரோசய்யா தனது உரையில் தெரிவித்தார். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கவர்னர் உரையுடன் வெள்ளியன்று துவங்கியது. தமிழக கவர்னர் ரோசய்யா தனது உரையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியடைய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக பாராட்டினார். நில அபகரிப்பு முறைகேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். Land grabbers, anti-social elements and organizations that threaten public order have been severely dealt with. Land grabbing has been completely stopped. காவிரி நீர் பிரச்சினையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்த போதும் கர்நாடக அரசு நீரை திறந்து விடாததால் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கவர்னர் தெரிவித்தார். காவிரி நீர் பிரச்சினைகளை எடுத்துரைத்த கவர்னர் ரோசய்யா காவிரி பாசன பகுதிகளில் ஏற்பட்ட பயிர் பாதிப்பிற்கான இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தார். As a result, this year, Tamil Nadu has suffered a major setback in food production in the Kaveri Delta area. Therefore, this government has proposed to file a suit in the Supreme Court seeking compensation for the crop loss from the government of Karnataka. இலங்கை தமிழர் விவகாரத்தில் அதன் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்த கவர்னர் ரோசய்யா தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியும் உரிய நடவடிக்கை எடுக்காததற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். The fishermen of Tamil Nadu who earn their livelihood in their traditional fishing areas or the Palk Bay region are victims of repeated harassment and murderous attacks by the Sri Lankan Navy. Taking a serious view of this, the Honorable Chief Minister has addressed the Honorable Prime Minister of India on 12 occasions since May 2011 and urged him to immediately intervene and take up the cause of our fishermen with the Sri Lankan government. This government is anguished that the harassment of fishermen of Tamil Nadu by the Sri Lankan Navy still continues. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கருத்தில் கொண்டு டேம் 999 திரைப்படத்திற்கு தமிழக அரசு தடை விதித்ததை பாராட்டிய கவர்னர் திரைப்படங்களை தயாரிக்கும் போது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். To ban the release of sensitive films having the potential to disturb peace like Dam 399 has averted serious law and order problems that could have engulfed the state. I urge filmmakers to show due respect for the sensitiveness of the people while making such films and avoid hurting public sentiments. மேலும் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டம் 2023 இரண்டாவது தொகுப்பு வெளியீடு 2013-2014 ஆண்டின் திட்ட ஒதுக்கீடு 28,000 கோடியிலிருந்து 37,000 கோடியாக உயர்வு, மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம், மின்தடை கணிசமாக குறைப்பு, புதிய தலைமைச் செயலகத்தில் மருத்துவமனை தொடர்ந்து செயல்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் கவர்னர் உரையில் இடம்பெற்றிருந்தன.